ஒரு செல்வந்தர் ஒருவர் முதன்முறையாக விமானத்தில் பயணம் செய்தார். விமானத்தில் பயணம் செய்வது என்பது ஒரு சாதாரணமான செயல் அல்ல. மிகவும் பயம் தரக்கூடிய ஒரு நிகழ்வு. அதுவும் முதல் முறை என்று சொன்னால் இன்னும் அதிகமாக பயம் இருக்கும். இந்த மனிதர் மிகுந்த பயத்தோடும் கலக்கத்தோடும் அவர் விமானத்திற்குள்ளே ஏறி அமர்கின்றார். தன்னுடைய இருக்கையில் உள்ளத்திலே கலக்கம், நடுக்கம். ஆகவே இரு கைகளையும் இறுக்கி பிடித்து அவர் ஜெபித்து கொண்டே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருக்கு பக்கத்து இருக்கையில் ஒரு சிறுமியானவள் எந்த விதமான கவலையும் இன்றி வீடியோ கேமை வைத்து விளையாடி கொண்டிருக்கின்றாள். விமானம் புறப்பட தயாராகிறது. அது நகர்ந்து ஓடு பாதையிலே ஓடி மேலே கிளம்புகிற பொழுது இவருக்கு உயிரே போய்விட்டது போலானது. கண்களை இறுக்கி மூடிக்கொண்டார். தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தார். உள்ளத்திலே ஒரு நடுக்கம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் அந்த சிறுமி எந்த விதமான கலக்கமின்றி அவள் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கின்றாள். விமானம் மேலே பறந்து செல்லுகிற பொழுது அந்த மேகமூட்டங்களிலே ஏற்படுகின்ற மாறுதல்கள் காரணமாக விமானம் அசையத் தொடங்குகிறது. ஒரு நடுக்கத்தோடு விமானம் பறக்கத் தொடங்குகிறது. அப்பொழுது எல்லோருமே பயந்து போகிறார்கள். எல்லோரும் தங்களுடைய இருக்கையிலே அமர்ந்து கொண்டு அந்த இருக்கையை இறுக்கி பிடித்து கொண்டு அவர்கள் கடவுளத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருடைய உள்ளத்திலும் ஒரு கலக்கம், நடுக்கம் ஏற்படுகிறது. ஆனால் அந்த சிறுமி தொடர்ந்து எந்த விதமான கவலையும் இல்லாமல் அவள் விளையாடி கொண்டே இருக்கின்றாள். அந்த விமானம் சென்று சேர வேண்டிய இடத்தை அடைகிறது. அவ்வாறு அடைகிற பொழுது அந்த மனிதர் அந்த சிறுமியை பார்த்து கேட்கின்றார். எல்லோருக்குமே பயமாக இருந்தது. இந்த விமானத்தில் நடுக்கம் வந்த பொழுது எல்லோருமே பயந்து போனார்கள். நீ மட்டும் எப்படி பயப்படாமல் விளையாடி கொண்டிருந்தாய் என்று அவரிடத்திலே கேட்கிற பொழுது அந்த சிறுமி சொன்னால், எனக்கு பயமில்லை. எப்படியும் பத்திரமாக இந்த விமானம் போக வேண்டிய இடத்திற்கு போகும் என்பது எனக்கு ஏற்கனவே தெரியும் என்று சொன்னாலாம். எப்படி தெரியும் என்று கேட்டபொழுது, இந்த விமானத்தை ஓட்டுகிற பைலட் என்னுடைய அப்பா தான். ஆகவே என்னுடைய அப்பா நிச்சயமாக நான் சேர வேண்டிய இடத்திற்கு என்னை பத்திரமாக அழைத்து செல்வார் என்று எனக்கு முன்னதாகவே தெரியும் என்று சொன்னாள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஒரு விமான பயணம் போன்றது. சில நேரங்களிலே சந்தோஷங்களை சுமந்து கொண்டு, பல நேரங்களிலே சவால்களையும் சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு நம்முடைய வாழ்க்கை பயணம், இந்த விமானம் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது, முன்னேறி கொண்டே இருக்கின்றது, பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அவ்வப்போது நடைபெறுகின்ற பிரச்சனைகளாலும் கவலைகளாலும் கஷ்டங்களாலும் சங்கடங்களாலும் பல நேரங்களிலே நாம் சக்தியை இழந்து விடுகின்றோம். நம்முடைய நம்பிக்கை குறைந்து போய் விடுகின்றது. நம்முடைய எதிர்காலத்தை பற்றி பல கவலைகள் நம்முடைய உள்ளத்திலே வந்து விடுகின்றன. அந்த நேரங்களிலே நாம் பயந்து போகிறோம். பலவிதமான பயம் நம்முடைய உள்ளத்திலே வந்து குடிகொள்கிறது. பொருளாதாரத்திலே நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள், நம்முடைய வேலைகளிலே நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள், நம்முடைய குடும்ப உறவுகளிலே நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள், திருமணத்திற்காக ஏற்பாடு செய்கிற பொழுது வருகின்ற பிரச்சனைகள், திருமணம் நடந்த பிறகும் நம்முடைய குடும்பங்களிலே நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள், நம்முடைய பிள்ளைகளை நன்றாக வளர்த்தெடுக்க வேண்டுமே என்று அவர்களுக்காக நாம் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் சந்திக்கின்ற பிரச்சனைகள், நம்முடைய உடல் நல குறைவால் வருகின்ற பிரச்சனைகள், இவ்வாறு நிறைய சங்கடங்களையும் சவால்களையும் நாம் சந்திக்கின்ற பொழுது இந்த ஆலயத்திற்குள்ளே வந்து நாம் இப்பொழுது அமர்ந்திருக்கின்ற வேளையில் கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், நான் உங்களோடு இருக்கின்றேன், உங்களுடைய வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன். ஆகவே கவலைப்படாதீர்கள், உள்ளம் கலங்காதீர்கள், இந்த உலகம் முடிவு வரை நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று சொல்லி நம்முடைய உள்ளத்திலே நம்பிக்கையை கடவுள் கொடுக்கின்றார். இதே நம்பிக்கையை இயேசு
அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தார் என்பதை நாம் நற்செய்தியிலே இன்றைக்கு வாசித்து கேட்டோம். நீங்கள் பல துன்பங்களுக்கு ஆளாவீர்கள், பல சங்கடங்களை சந்திப்பீர்கள், எதிர்ப்புகளை நீங்கள் சந்திக்க நேரிடும், பலரும் உங்களை துன்புறுத்துவார்கள், புரிந்து கொள்ள மறுப்பார்கள். ஆனால் நீங்கள் மனம் தளர்ந்து விடாதீர்கள். கடைசி வரை மனம் தளராமல் இருக்கிறவர்கள் மீட்பை கண்டுகொள்வார்கள் என்று இயேசு அவர்களுக்கு சொல்லுகின்றார். நாம் எல்லாம் இன்றைக்கு அவரது பிரசன்னத்திலே இந்த திருத்தலத்திலே வந்து அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவன் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆகவே அவர் கையிலே நாம் ஒப்படைப்போம். நம்முடைய வாழ்க்கை பயணத்தை இறைவன் பாதத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம். இறைவன் அதை நன்றாக நடத்தட்டும். நம்முடைய உள்ளத்திலே ஒன்றே ஒன்றுதான் தேவை, மனம் தளராத நம்பிக்கை. ஆனால் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற அன்றாட அனுபவங்களிலே இந்த நம்பிக்கை குறைந்து 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 போய்விடுகிறது. அந்த நம்பிக்கையை இன்னும் அதிகமாக்கி கொள்ளவும், அந்த நம்பிக்கையை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கவும் இந்த இறைவன் நம்முடைய தலைவராக இருக்கின்றார், நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆகவே கவலைப்படாதீர்கள், உள்ளம் கலங்காதீர்கள் என்று சொல்லி மற்றவர்களுக்கு நாம் இந்த நம்பிக்கையின் செய்தியை கொண்டு போவதற்காகவும் இந்த இடத்திலே நாம் கூடி வந்திருக்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, கடவுள் பாதத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா விதமான இயக்கங்களையும், நாம் போட்டு வைத்திருக்கிற திட்டங்களையும், நாம் சந்திக்கின்ற அன்றாட பிரச்சனைகளையும், கவலைகளையும், கண்ணீரையும் இறைவன் பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துகின்றார். ஆகவே அவர் நமக்கு நாம் செல்ல வேண்டிய இலக்கை நிச்சயமாக அடைவதற்கு நமக்கு துணையாக இருப்பார் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம்.